ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் சேமியா தான் பார்க்க போகிறோம். பால் பாயசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். சேமியா வறுத்துக்கலாம். சேமியா வறுத்துடுச்சு, அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட நெய் காஞ்சதும் ஹீட் ஆனதும் முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இல்லைன்னா முந்திரி சரி, திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடும். முந்திரி தான் கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் பார்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. செப்ரேட்டாக கூட நீங்கள் வேணும்னா வதக்கிக்கலாம். இதோடு சேர்த்து ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா இடித்து போட்டுக்கலாம் ஏலக்காவை. பாருங்கள், திராட்சை முந்திரி ஏலக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து அந்த பால் பாயசத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஸ்வீட்லலாம் லைட்டாக சால்ட் போட்டோம்னா அந்த டேஸ்ட் கொடுக்கும். இதோட பாதாம் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இது போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும் பாயசம். கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். கொதிச்சதும் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஆனதும் ஆஃப் பண்ணிக்கலாம்.